دستورنا القرآن وديننا الإسلام أركانه الجليلة دعائم الفضيلة ويا الشهادتان كعيدة إمام رسول الله صلى الله عليه وسلم عبد الله بن مسعود அழைக்கிறார். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சஹாபாக்களிடத்திலே செய்திருக்கிறார்கள். உபை இப்னு கஅபை அழைக்கின்றார்கள். உபை, அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறான், நீங்கள் குர்ஆன் ஓதும்படி நான் அதை கேட்கும்படி. இதை கேட்ட உபை அழுகிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனது பெயரை சொல்லி உங்களுக்கு சொன்னானா? எனது பெயரை அல்லாஹ் சொன்னானா? நான் ஓத நீங்கள் கேட்க வேண்டும் என்று. ஆம் உபையே, நீங்கள் ஓத நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டார். எத்தகைய சிறப்பு பாருங்கள். அப்படித்தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத், வாருங்கள் வாருங்கள், இக்ரா அலைய, குர்ஆன் ஓதுங்கள், நான் அதை கேட்க வேண்டும். இங்கே நமது நிலைமை, நாமே ஓதுவது கிடையாது. நம்மிலே பலர் பிறர் ஓதுவதை கேட்பது என்பது எவ்வளவு தூரமான செய்தியாக இன்று நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் சகோதரர்களே, நமது ஈடுபாடுகள் எல்லாம் அப்படி ஆகிவிட்டன. இந்த மேற்கத்தியர்கள், இந்த கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இந்த அநாகரிக கலாச்சாரத்தை உடையவர்கள் நமது சமூகத்தை அப்படி மயக்கி வைத்திருக்கிறார்கள். பாவத்திலே, அழிச்சாட்டியங்களிலே, அனாச்சாரங்களிலே, அசிங்கமான மானக்கேடானர்களிலே ஈடுபடுவதற்கு அவர்கள் என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்? என்டர்டைன்மெண்ட். எனவே பொழுதுபோக்கு, இதெல்லாம் வாழ்க்கையில இருக்க வேண்டும். இதிலே நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கின்ற சமுதாயம் தான் குர்ஆன் ஓதுவதற்கோ அல்லது பிறர் குர்ஆன் ஓதுவதை கேட்டு அழுவதற்கோ இந்த சமுதாயத்திற்கு எங்கே நேரம் இருக்கிறது? இது குர்ஆன் கொடுக்கப்பட்ட சமுதாயமா அல்லது புரட்டப்பட்ட, மாற்றப்பட்ட இஞ்சிலை தௌராத்தை உடைய சமுதாயமா என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். குர்ஆனுடைய சமுதாயமாக இருந்திருக்குமே ஆனால் இந்த குர்ஆனிலே இது ஈடுபாடு கொண்டிருக்கும். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏன் அவர்களில் ஒரு பிள்ளையை குர்ஆனை மனனம் செய்கின்ற ஹாஃபிதாக நீங்கள் ஆக்கக்கூடாது? எல்லோரும் உங்களுக்கு இன்ஜினியராக, டாக்டராக, மருத்துவராக, பெரிய பெரிய இந்த உலக படிப்புகளை படித்து கட்டுக்கட்டாக சம்பாதித்து கொடுக்க வேண்டுமா? இதை வைத்துத்தான் நீங்கள் மறுமையின் வாழ்க்கையை தேடப் போகிறீர்களா? அல்லது இந்த உலக வாழ்க்கை இது இல்லை என்றால் நடக்காதா? யோசித்து பாருங்கள். எத்தனை பேருக்கு தனது மகன் சரி இன்ஜினியர் ஆகட்டும், மருத்துவர், அதே நேரத்தில் அவன் ஒரு ஹாஃபிதாகவும் ஆக வேண்டும், அவன் குர்ஆன் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஒரு ஆசைப்படக்கூடாது? படலாமா இல்லையா? ஏன் சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த எண்ணம் எல்லாம் நமது சமுதாயத்திற்கு வருவதில்லை. ஏதோ சில பேரை நேர்ந்து விட்டுட்டாங்க, அவங்க குர்ஆனை மனப்பாடம் பண்ணுவாங்க, அவங்க குர்ஆனை ஓதுவாங்க, நம்ம கேட்டா போதும், வந்து அப்படியே ஹாய் ஹாய் சலாம் சலாம் சொல்லிட்டு போயிட்டா போதும். வெட்கமாக இல்லை, கேவலமாக இல்லை. குர்ஆனோடு நமக்கு இருக்கிற கண்ணியம் இதுதானா? ரசூலுல்லாஹின் மீது நாம் வைத்திருக்கிற அன்பும் பாசமும் இதுதானா? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊதை அழைத்து, இப்னு மஸ்ஊத், ஓதுங்கள் குர்ஆனை, நான் கேட்க வேண்டும், உங்களிடமிருந்து இந்த குர்ஆனை நான் கேட்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு நட்பு பாருங்கள். எப்படிப்பட்ட நட்புக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம நண்பர்கள், வாடா அங்க போவோம், அங்க போவோம், சுத்தி பார்க்க போவோம், அதை பார்க்க போவோம், இதை பார்க்க போவோம். நண்பன் நண்பனை வழிகெடுக்கிறான். இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் இன்னொரு நண்பருக்கு இறையச்சத்தை தூண்டுகிறார். நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள், நான் கேட்க வேண்டும் என்று. பல கோணத்திலே பாருங்கள். நபி என்ற கோணத்திலே பாருங்கள். இன்னொரு கோணம், என்ன கோணம்? இப்னு மஸ்ஊதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்னு மஸ்ஊத் யார்? தோழர், நண்பர், சகோதரர். சொல்லுகின்றார்கள், இப்னு மஸ்ஊதே, வாருங்கள் உட்காருவோம், நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள், நான் குர்ஆன் கேட்கிறேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ். இப்னு மஸ்ஊத் சொல்லுகின்றார்கள், அக்ரவு அலைக், அக்ரவு அலைக் வ அலைக உன்சில். அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களுக்கு ஓதி காட்டவா? உங்கள் மீது தானே இந்த குர்ஆன் ஓதப்படுகிறது என்று கூறும்போது அவருக்கு அழுகை வந்து விடுகிறது. சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி அஷ்தஹி அன் அஸ்மஅஹு மின் கைரி, பிறர் ஓத நான் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்னு மஸ்ஊதே,
فقرأت النساء بسم الله الرحمن الرحيم என்று ஆரம்பித்து يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا என்று சூரா நிசாவை ஆரம்பித்து அப்படியே ஓதிக்கொண்டே வருகிறார்கள் فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا என்ற வசனத்தை ஓதும்போது பக்கத்தில் இருக்கின்ற ஒரு தோழர், இந்த அறிவு பல ஹதீஸ் கிரந்தங்களில் வருகின்றன, அவற்றிலே ஒன்று பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சஹாபி இப்னு மஸ்ஊத், போதும் போதும் நிறுத்து நிறுத்து, அங்கே நீங்கள் பார்க்கவில்லை ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை எப்படி மாறி இருக்கிறது என்று ஹதீஸிலே வருகிறது. ஃபரஐது ஐனைஹி தத்ரிஃபான், சில அறிவிப்புகளிலே ஃபரஐது ஐனைஹி தஸீலான், இன்னொரு அறிவிப்பிலே ஃபரஐது ஐனைஹி தஹ்மிலான், ரசூலுடைய கண்கள் அப்படியே கண்ணீரை கொட 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 என்று கொட்டிக்கொண்டே இருக்கின்றன. இப்னு மஸ்ஊத் நிறுத்தி விடுகின்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி என்ன வசனத்தை ஓதினார்கள், அப்படியே மறுமையின் அந்த நிகழ்வுகளை எல்லாம் அங்கே கூறிக்கொண்டே வந்து அல்லாஹ் அடுத்து சொல்கின்றான், நபியே அந்த வசனத்தை நீங்கள் அதனுடைய பொருளை கொஞ்சம் கேளுங்கள். فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ, நபியே அந்த மறுமையின் காட்சியை நினைத்து பாருங்கள், அந்த மறுமையின் காட்சியை நினைத்து பாருங்கள், அது எப்படிப்பட்ட காட்சியாக இருக்கும். எல்லா உம்மத்துகளில் இருந்தும் ஒரு சாட்சியாளரை கொண்டு வந்து, எல்லா உம்மத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை கொண்டு வந்து வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா, அந்த சாட்சிகளுக்கெல்லாம் உங்களை நாம் சாட்சியாக கொண்டு வருவோமே. நபியே அந்த மறுமை நாளை நினைத்து பாருங்கள், மக்களை நினைத்து பாருங்கள், அந்த மக்களில் இருந்து ஒரு சாட்சியை நாம் கொண்டு வருவோமே, அதை நினைத்து பாருங்கள். அவர்கள் எல்லோருக்கும் உங்களை சாட்சியாக்கி வைப்போமே, உங்களை அவ்வளவு உயர்வான ஒரு பதவிக்கு கொண்டு வருவோமே, நீங்கள் எல்லோருக்கும் சாட்சியாளராக இருப்பீர்களே, அந்த நாளை நினைத்து பாருங்கள். ஃபகைஃப இதா ஜினா, அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் நபியே. யா அர்ஹமர் ரஹீமீன், இந்த காட்சியை அல்லாஹ் கூறுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க கேட்க அப்படியே தாரை தாரையாக அவர்களது கண்களில் இருந்து கண்ணீர் பீரிட்டு ஓடிக்கொண்டிருந்தன என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள்.